நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை நீங்கள் யாருங்கிறத ஃபஸ்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார். ஆமென். நீங்கள் யாருன்னு கேட்டால், இப்போ நம்ம சரணியா சொல்லுவா, நான் பாலுச்சாமி அவங்க பொண்ணு அப்படின்பா. இல்லைன்னா கலாட்டை கேட்டால், நான் எப்சிபா அவங்களோட மக அப்படின்பா. ஆனால் இன்றைக்கி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரொம்ப சுருக்கமான நேரம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நடந்து வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் பரட்டிக்கோங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிமா. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அதே வினாடியிலே ஒவ்வொருவர் மேலும் ஒரு அழைப்பு வந்துவிட்டது. ஆமென். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே, ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலேயே ஒவ்வொருவர் மேலையும் ஒரு அழைப்பு வந்துவிட்டது. ஆமென். உங்கள் நெற்றியிலே அந்த அழைப்பை கர்த்தர் எழுதிவிட்டார். இன்னும் நிறைய பேர் பிசாசு சொல்லுவான், நீங்கள் இன்னும் அழைக்கப்படவில்லை. சாத்தான் பக்கத்தில் வந்து சொல்லுவான், நல்ல ஒரு விசுவாசிட்ட, நீங்க இன்னும் அழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவான். சொல்றதோட விடாம அடுத்து ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி சத்துரு சாத்தான் பலரை இன்னைக்கு நொண்டி முடமாக்கி வைத்திருக்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் சொல்லுவா நீ அழைக்கப்படலன்னு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னைக்கு இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அழைப்பு வந்துவிட்டது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் அவருடைய அழைப்பை எழுதிவிட்டார். அழைப்பு அருளப்பட்ட போதே அதை நிறைவேற்றி முடிக்கும் கிருபையும் அருளப்பட்டு விட்டது. புரிந்து கொள்ளுங்கள். அழைப்பு வந்தவுடனே அந்த அழைப்பை செய்து முடிக்கக்கூடிய, அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய, அந்த அழைப்பை சக்சஸா நிறைவேற்றக்கூடிய கிருபையும் ஒவ்வொருவர் மீதும் அருளப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவன் அழைத்த அழைப்போடு அதை நிறைவேற்றும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீங்க ஆண்டவர் அழைக்கவில்லை என்றால் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியாது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அழைக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் அந்த அழைப்பு, உங்களை அழைத்ததோட நோக்கம் என்ன, அந்த அழைத்ததோட திட்டம் என்ன, அந்த அழைத்ததோட தீர்மானம் என்ன என்பதை இனி வரும் நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலரை கர்த்தர் பாடுகிற ஊழியத்திற்கு அழைத்திருப்பார்.
சிலருக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கக்கூடிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அழைத்திருப்பார். சிலரை அப்போஸ்தலர்களாய் கர்த்தர் அழைத்திருப்பார். சிலரை மேய்ப்பர்களாய் கர்த்தர் அழைத்திருப்பார். சிலரை ஒரு ஜெப தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராய் கர்த்தர் அழைத்திருப்பார். ஆனா நிறைய பேர் சொல்றது, கர்த்தர் இன்னும் என்ன அழைக்கல, கர்த்தர் இன்னும் அழைக்கல, அவர் அழைக்கட்டும், கர்த்தர் இன்னும் என்கிட்ட பேசல, கர்த்தர் இன்னும் எனக்கு தெளிவா வெளிப்பாட கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு, ஆண்டவருடைய பணியை செய்யறதுக்கு, கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு மனுஷியை உண்டாக்கின அந்த நோக்கம் நிறைவேற்றுகிறதற்கு நொண்டி சாக்கு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர். வாங்க, அடுத்து நீங்க தான் சபையில் இருக்கிறீங்க, வொர்ஷிப் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, பாடல் ஆராதனை நடத்துறதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லை பாஸ்டர், பாப்பா நீ வா, சீக்கிரம் வந்து அந்த வொர்ஷிப் ஆராதனையில் நீ முன்னாடி நின்று மைக்க பிடிச்சி பாடி பழகிக்கோ. பாஸ்டர், நாங்கள் அன்னைக்கு தான் லீவு, அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் தூங்குவோம், அதனால் தூங்கி எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டு. பாருங்களேன், அழைப்பு வந்துருச்சு கர்த்தருடைய பணியை செய்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் கர்த்தர் தந்துட்டாரு. ஆனால் நொண்டி சாக்கு சொல்லி நொண்டியாய் முடவனாய் இன்னைக்கு இருக்கிற சபையாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அழைப்பு இனிமே ஒரு அழைப்பு வரும்னு நினைக்காதீங்க. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்க அழைப்பை நிறைவேற்றுகிறதற்குரிய கிருபையும் தந்தா, ஒருவேளை நீங்க நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க இடத்துல, கர்த்தர் உங்க இடத்துல வேறொரு நபரை அவர் கொண்டு வந்து விடுவார். அதான் மொர்தெகாய் பார்த்து எஸ்தரை சொன்னாமோ, எஸ்தர், கர்த்தர் உன்னை தீங்கு நாளைக்கு விடுவிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அரண்மனைக்கு அனுப்பி இருக்கிறார். எஸ்தர் யூதர்களுக்காக திறப்பிலே நின்று நீ ஜெபிக்கவில்லை என்றால் எஸ்தருக்கு பதிலாக கர்த்தர் வேறொரு நபரை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை உங்க செவியிலே கேட்டு இந்த காதுல நீங்க விட்டுட்டு போகிறவர்களா இருந்தால் ஒரு நாள் பரிதபிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆண்டவர் சொல்ற, அழைப்பு வந்துருச்சுப்பா, அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபை வந்துருச்சுப்பா. அந்த அழைப்பை, கிருபையை யார் ஒருவர், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை யார் ஒருவர் உதாசீனப்படுத்துகிறார்களோ கர்த்தரால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க ஸ்தானத்தில் கர்த்தர் வேறொருவரை கொண்டு வந்து விடுவார். இன்னைக்கு சொல்றாரு, எழுப்புதலுக்காக உருவாக்கப்பட்ட சபை, பிழைப்புக்காக ஆதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட சபை அல்ல. இந்த இடத்துல ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் இந்த சுந்தரபாண்டியம் விளக்கில் இருக்கிற இந்த சபையை வைத்து கர்த்தர் தேசத்திற்கு கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைப்பை தந்துட்டாரு, அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் தந்துட்டாரு. வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், 4:7. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை இனி அளிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லல, அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அளிக்கப்பட போகிறதுன்னு சொல்லல, அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப ஸ்னேகா இருக்கிறா, ஸ்னேகாவுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கலா இருக்கிறா, கலாவுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். சுபாஷ் இருக்கிறாப்ல, சதீஷ் இருக்கிறாப்ல, சத்யா இருக்கிறாப்ல, எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இனிமே கிருபை அளிக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லல. ஒவ்வொருவருக்கும் அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் நான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நம்ம சொல்லணும், நான் கிருபை பெற்றவன் என்று சொல்லணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். இன்னும் கிருபை அளிக்கப்படவில்லை என்று சாத்தான் சொன்னானா? இப்ப நீங்க சபையே கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு விசை சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன், நான் கிருபை பெற்றவன். சத்தமா சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவன். இன்று முதல் நீங்க சொல்ல பழகுங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அன்று மரியாளுக்கு கேப்ரியேல் தேவதூதன் தோன்றி வாழ்த்தின ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? கிருபை பெற்றவளே. ஆமென். இன்னைக்கு நீங்க யாரு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க யாரு? ஹல்லேலூயா. நீங்க தானா வந்தீங்க, நீங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்று உங்கள் ஆண்டவர் உங்க அருகிலே நின்று ஆண்டவர் உங்க காதுக்கு பக்கத்தில் சொல்றாரு, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவரே வாழ்க. ஹல்லேலூயா. உங்க காதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நின்று ஒரு புன்முறுவலோட அவர் உங்களை வாழ்த்தி சொல்லுகிறார். என் அன்பு தங்கச்சி, தம்பி, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான் பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இரவு 2 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அவங்க இனிமே ஒரு அழைப்புக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையை நான் பொழிந்தருளி இருக்கிறேன், நெற்றியிலே பொறித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை கர்த்தர் தமது மக்களுக்கு தலைவனாக அழைத்தார். அவன் தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆமென். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். முதலாவது தாவீது சிறு பையனா இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேக தைலத்தை ஊற்றி அரசனாக, நாட்டுக்கு ராஜாவாக, நாட்டுக்கு பிரபுவாக, நாட்டுக்கு இளவரசனாக பிரித்தெடுத்தார். முதலாவது அபிஷேகம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார். முதலாவது சிறு பையனா இருக்கும்போது கர்த்தர் சாமுவேலை கொண்டு தைல கொப்பியை வைத்து தாவீதை அரசனாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணோடனே, ஏய் நான் தான் நாட்டுக்கு ராஜா, ஏய் நான் தான் நாட்டுக்கு இளவரசன் அப்படின்னு சொல்லல. உடனே அரசனாக உயர்த்தப்படவில்லை. முதலாவது தாவீதை தன் குடும்பத்தார் முன்பாக தன்னுடைய சகோதரர் நடுவிலே அவனது அழைப்பை அடையாளம் காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. முதலாவது தாவீதை கர்த்தர் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவாக உயர்த்தப்படவில்லை. அந்த அபிஷேகம் எதற்காக? தாவீதோட தகப்பனுக்கு முன்பாக, குடும்பத்தார் முன்பாக, சகோதரர் முன்பாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு காரணம் அடையாளத்தை காட்டுவதற்காக, அவனோட அழைப்பை அடையாளம் காட்டுவதற்காக. தாவீதை கர்த்தர் தன் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக அழைத்திருக்கிறார் என்கிற அந்த அழைப்பை வெளிப்படுத்துகிறதற்காக கர்த்தர் முதலாவது தன் சொந்த குடும்பத்தார் மத்தியிலே, தன் சொந்த சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினா. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இது குட்டி சபை, இந்த குட்டி சபையில் ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி ஒரு சின்ன
ஒரு ஜெபம் நடத்துறதுக்கு, இந்த சின்ன ஆராதனை நடத்துறதுக்கு, இந்த சின்ன வேத பாடம் வாசிக்கிறதுக்கு, இந்த சின்ன வேலையை செய்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கலாம். எதுக்குன்னா அந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாய் நிற்கும்போது, அந்த அழைப்பில் நீங்கள் உண்மையாய் நிற்கும்போது, கர்த்தர் கொடுத்த அழைப்பை பாடல் ஊழியமா உதாசீனப்படுத்தாம, ஜெப ஊழியமா அதை உதாசீனப்படுத்தாம, தாய்மார் கூட்டம் நடத்தக்கூடிய ஊழியமா அதை உதாசீனப்படுத்தாம, வாலிபர் கூட்டம் சிறுவர் கூட்டம் நடத்துகிற ஊழியமா, இல்லைனா உங்களை ஜெபிக்கிற ஊழியமா அதை உதாசீனப்படுத்தாம நீங்க உண்மையா இருக்கும்போது, இந்த சின்ன சபையில் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருங்கிறதுக்காக, அடையாளத்தை காட்டுறதுக்காக இந்த சின்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நாளொன்று வரும் அதே ஊழியத்தை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கொண்டு போகிற அப்படிப்பட்ட அழைப்பை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல சின்ன சின்ன ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அழைப்பை, இந்த கிருபையை உதாசீனப்படுத்துவீர்களானால், கர்த்தர் தந்த ஊழியத்தை உதாசீனப்படுத்துவீர்களானால், எனக்கு இன்னும் தகுதி இல்லை, இன்னும் நான் பாத்திரன் அல்ல, எனக்கு என் குடும்பத்துக்கு இப்படின்னு சொல்லி நீங்க ஒதுங்கி கர்த்தர் உங்களை தேடி 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 ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நீங்க விட்டு விலகுனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை கர்த்தர் உயர்த்த முடியாது. இன்னைக்கு சொல்றாரு, என்ன அழைப்பு வருதோ அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து காணிக்க பாட்டு பாடி, இல்லை பாஸ்டர் ப்ரிப்பேர் ஆகலை. நோ, ஒட்டனே வேத பாடம் வாசிங்க சிஸ்டர். ஆண்டவர் அழைப்பு வருது, ஒட்டனே ஐயோ எனக்கு திக்கும், எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நொண்டி முடவனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க நெற்றியில அவருடைய அழைப்பு எழுதப்பட்டாயிற்று. அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் கர்த்தர் தந்தாயிற்று. ரெண்டாவது டைம் இல்ல, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்களிலே தாவீதை யூதாவின் கோத்திரம் மாத்திரமே ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. யூதாவின் கோத்திரம் மாத்திரமே ராஜாவா ஏற்றுக்கொண்டது. தாவீது தன்னுடைய அழைப்பிலே உண்மையா இருந்து யூதாவின் ராஜாவாக 7.5 வருஷம் அழைப்பை நிறைவேற்றினான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் 2வது ஒரு சின்ன கூட்டத்துக்கு, ஹல்லேலூயா, 12 கோத்திரம் இருக்கு இஸ்ரவேல்ல, அதுல ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாய் நின்றான். ஒரு கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் மாத்திரமே தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட போது தாவீது யூதா கோத்திரத்திலே அரசனாய் 7.5 வருஷம் 7 வருஷம் 6 மாசம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வது ஒரு 38 வயசு 38வது வயசு தாவீதுக்கு வருது. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிமா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அழைப்பு குடும்பத்தார் மத்தியிலே,
அடையாளம் காட்டுவதற்கு, அடுத்து 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை ஆளுகை செய்யறதுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை தந்தார். உண்மையா அந்த அழைப்பை கிருபையோட நிறைவேற்றினாரு. அதனால தான் 3வது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும், இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவினிடத்தில் வந்தார்கள். நீர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அங்கீகாரத்தோட இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் கர்த்தர் தான் அழைத்த மனிதர்களை படிப்படியாக உயர்த்தி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒருவேளை உங்க கிராமத்துல 2 பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். அந்த அழைப்பை வைத்து நீங்க உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அடுத்து ஒரு வட்டத்தை கொடுப்பாரு, ஒரு தாலுகாவை கொடுப்பாரு. அந்த தாலுகாவில் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பை நீங்க உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் ஒரு மாவட்டத்தை கொடுப்பாரு. அந்த மாவட்டத்தில் நீங்க உண்மையா செய்யும் போது கர்த்தர் ஒரு மாநிலத்தை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஆளும்படியான கிருபையை கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்க தேசங்களுக்கு கடந்து போக போறீங்க, நீங்க மாநிலங்களுக்கு கடந்து போக போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சைக்கிள்ல போனாங்க, நடந்து போனாங்க. இதே கிராமத்தில் இங்கே இறங்கி இது வழியா நெசவாளர் காலனிக்கு போனாங்க. பட்டி ஓடையில் இறங்கி உள்ளக்க நடந்து போனங்க. ஆரம்ப காலத்தில் சைக்கிள் கூட கிடையாது, ஆனால் உண்மையாக இருந்தங்க. அப்போ எத்தனை பேர் ஆத்துமா? ஒரு ஆத்துமா. அடுத்து சைக்கிள் கூட கிடையாது, ஆனால் கர்த்தர் ஒரு சைக்கிள் 500 ரூபாய்க்கு தந்தார். அடுத்து ஒரு சின்ன டிவிஎஸ் எக்ஸலை தந்தார். அப்பையும் உண்மையாக இருந்தவங்க. அந்த டிவிஎஸ் எக்ஸலுக்கு அடுத்த கியர் பைக்கை தந்தார். அடுத்து ஒரு சின்ன நானோ காரை தந்தார். அடுத்து இப்போ ஒரு i20 காரை தந்திருக்கிறார். ஆமென். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இது உலக பிரகாரமான உயர்வு, இது உலக பிரகாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிறது. அப்பனா பாருங்க, இப்போ 4 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதம்னா அடுத்து 40 பேருக்கு, அடுத்து 400 பேருக்கு, அடுத்து 4000 பேருக்கு கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சோம்பேறித்தனமா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யாம உதாசீனப்படுத்தும் போது, அந்த கிருபையை எத்தி தள்ளும் போது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மெய்யா பெற முடியாதுங்க. இன்னைக்கு ஞாபகப்படுத்துறாரு. அந்த அழைப்பில் நிலைச்சிருப்போங்க. முதல் அபிஷேகத்திற்கும், தாவீதோட முதல் அபிஷேகத்திற்கும், 3வது அபிஷேகத்திற்கும், என் அன்பு தங்கச்சி அக்கா நல்லா கேளுங்க. தாவீதோட முதல் அபிஷேகத்துக்கும், தாவீதோட 3வது அபிஷேகத்திற்கும் இடையில தாவீது பல படிகளை கடக்க வேண்டியதா இருந்தது. கரங்களை தட்டுங்களேன். இவ்வளவுதானா? சப்பாத்தி தட்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க அழைப்பில் முன்னேறுவதற்கு அழைப்பின் படிகள், தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் அழைப்பு வந்த உடனே ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பி எல்லாரும் கேளுங்க. சதீஷ், ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க, ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்ல, உங்கள் துவக்கம் அற்பமாகத்தான் துவங்கும், ஆனால் ஹல்லேலூயா, நீங்கள் அற்பமான துவக்கம், ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளணும், உங்கள் அழைப்புக்கு முதல் படி. நீங்கள் போய் ஜெபிச்சா எல்லாருமே அற்பமாக நினைக்கிறாங்களா? நீங்கள் போய் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும்போது அற்பமாக நினைக்கிறாங்களா? யாருமே ஏற்றுக்கலையா? புறக்கணிக்கிறாங்களா? உங்களை கண்டாலும் ஓடுறாங்களா? அற்பமான துவக்கம். அதுதான் நீங்க அழைப்பில் முன்னேறுவதற்கு முதல் படி. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க தாவீத அழைக்கப்பட்ட துவக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா,
ரொம்ப வேதனையான அனுபவம். தாவீதோட முதல் அழைப்பு வேதனையான ஒரு அனுபவம். யோசிச்சு பாருங்களேன். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே அவங்க அப்பா தாவீதோட அப்பாவை பார்க்குறாரு. ஐயா, உங்கள் பிள்ளைகளை நான் வர சொல்லுங்க, பலி விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, ஆயத்தப்படுத்த கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தாவீதோட அப்பா ஈசாயி தனக்கு பிறந்த பிள்ளைங்க 8 பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் 7 பிள்ளைகளை தான் அழைச்சிருப்பாரு. அவங்க தான் அந்த அழைப்புக்கு தகுதியானவங்க. அந்த 7 பிள்ளைகள் தான் அழைப்புக்கு பாத்திர. அந்த 7 பிள்ளைகள் தான் படிச்சிருக்கிறாங்க, இப்ப வேலை பார்க்க தகுதியில் இருக்கிறாங்க. 8வது பிள்ளை ஆடு மேய்க்கத்தால் ஆக்கி அவன் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கத்தால் ஆக்கின்னு சொல்லி நினைச்சிட்டு இப்ப சாமுவேல் ஈசாய் தாவீதோட அப்பாட்ட பேசும்போது உங்க பிள்ளைகளை பலி விருந்துக்கு வர சொல்லுங்க, இப்பொழுது பலி செலுத்தி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்கிறாரு, உங்க பிள்ளைகளை ஒருவரை வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே 7 பேரை ஈசாய் வர சொன்னாரு. ஆனால் தாவீதை விருந்துக்கு அழைக்கவில்லை. பாருங்க, ஈசாய் மற்ற 7 மகனை கர்த்தர் அழைத்திருப்பார், நிச்சயமாக தாவீதை அவர் அழைக்க மாட்டார் என்று ஈசாய் நினைத்து விட்டான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நினைவுகள் மனிதர்களுடைய நினைவுகளை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 55:9 சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. அப்பாவோட நினைவு 7 பிள்ளை தான் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, அவங்களத்தான் கர்த்தர் அழைச்சிருப்பாரு. என் பிள்ளை 8வது பிள்ளையை அழைக்கலன்னு சொல்லி 7 பேரை அழைத்தான் விருந்துக்கு. 8வது பிள்ளை தாவீதை அழைக்கவில்லை. தாவீதோட பார்த்தீங்களா, ஹல்லேலூயா, அழைப்புல முன்னேறுவதின் முதல் படி அற்பமா என்றது. ஆமே, ஒரு பிள்ளை பாடணும் ஆசைப்படுறா, சும்மா உட்காரு, நீனா பாடக்கூடாது, தொடர்ந்து எத்தனை தடவை பாடிக்கிட்டு இருப்ப அப்படின்னு பாஸ்டர் சொல்லி உதாசீனப்படுத்துறாருன்னா அந்த பிள்ளை அழைப்புல முன்னேறான்னு அர்த்தம். ஆமே, அந்த பையன் அழைப்புல முன்னேறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கன்னா என்ன ஜெபிக்க விடுறீங்க, சின்ன பிள்ளை ஜெபிக்க விடுறீங்க, அவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றாங்களோ, எந்த பிள்ளைய எந்த பையனை பார்த்து யார் ஒருவர் சொல்றாங்களோ அந்த பிள்ளை அழைப்புல படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அழைப்பின் ஆரம்பம், முதல் படி அற்பமான துவக்கம். அற்பமான துவக்கம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில அற்பமான துவக்கம் உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்த தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை அழைப்பிலே முன்னேறி சென்று உங்களை உயரமான ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சதீஷே நிறைய டைம் சொல்லியிருக்கான், பாஸ்டர் என் கூட படிச்சவன் இன்னைக்கு என் கூட தான் ட்ரைனிங் எடுத்தான், அவன் போலீஸா இருக்கிறான், எஸ்ஐயா இருக்கிறான், நான் இன்னும் மார்க் எடுக்கலை, நான் 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அப்பனா அழைப்பின் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் அது அழைப்பில் முன்னேறுவதற்கு முதல் படி. ஹல்லேலூயா. என்னை அழைச்சதோட நோக்கம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கும்போது ஆண்டவர் அந்த அழைப்பு என்னங்கிறத உறுதிப்படுத்துவா. ஆமென். ஆனால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 7 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, 8வது நபர் அப்பா வேடிக்கை பார்க்கிறாரு. ஆனால் தன் குடும்பத்தில் 7 பேர் 8வது நபருக்கு முன்பாக தாவீதை கூப்பிட்டு அழைப்பை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் கனமான அழைப்பை தாவீதின் மேல் வைத்தார். ஆமென்.
உம்முடைய துவக்கம் யோபு 8:7 சொல்லுகிறது, அற்பமாயிருந்தாலும் முடிவு சொல்லுங்களேன் சம்பூரணமாயிருக்கும், சம்பூரணமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு உன்னதமான ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு 8 தடவை மாரடைப்பு, ஒரு 8 தடவை ஹார்ட் அட்டாக். அந்த பிரச்சனை இப்போ அடுத்த அட்டாக் வந்துச்சுன்னா அவ்வளோதான் காலிங்கிற நிலைமையில ஒரு தாயார் வந்திருந்தாங்க. வந்து இருந்தபோது ஊழியக்காரர் ஸ்டேஜில் ஏறின போது அவர் சொன்னார், 34 வருடமாக இருதய பிரச்சனையினால் நான் பாதிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த சகோதரி இப்படி நினைக்கல, ஊழியக்காரருக்கு இப்படியா 34 வருஷம் இருதயத்தோட பிரச்சனையா அப்படின்னு நினைக்கல. அப்படியா 34 வருஷம் இருதய பிரச்சனையிலிருந்து விடுதலையை கர்த்தர் தந்தாரா? அப்பனா 8 தடவை மாரடைப்பு வந்த எனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கரம் அவளுடைய இருதயத்துக்கு நேராக புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய கரம் அவளுடைய இருதய பகுதிக்குள்ள நுழைஞ்சது. அப்படி இருதயத்தை அப்படி ஒரு தலைகீழா புரட்டி போட்டது, எடுக்கப்பட்டது. அன்னைக்கு சரியான இருதய வியாதி. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து மாரடைப்பே வரல. அப்பதான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாள் அந்த பெண். கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கே இந்த பிரச்சனையா, இவங்களுக்கே இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மற்றவங்களை மதிப்பிடுகிறதை விட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை உண்மையாய் நீங்க நிறைவேற்றும் போது அந்த அழைப்பின் ஆரம்பம் உங்களுக்கு உங்களை உயர்த்துவதற்கான ஆரம்பம். அந்த அழைப்பின் ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆமென். இரண்டாவது, அழைப்புல முன்னேறதுக்கான படி கடின உழைப்பு. கடின உழைப்பு. தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு குடும்பத்தார் மத்தியிலே. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தாவீது கடுமையான உழைப்பாளி. தாவீது கடுமையான உழைப்பாரி. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின பிறகு எப்போதும் போல மறுபடியும் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கடின உழைப்பு, கடின உழைப்பு. அழைப்பின் அடுத்தபடி தாவீது கடுமையான உழைப்பாரி. அதனாலதான் அபிஷேகம் சாமுவேல் பண்ணாரு. பண்ணின பிறகு இப்ப அவர் எப்பயும் போல ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. அவர், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன், எனக்கு தான் நீங்க எல்லாம் பணிவிடை செய்யணும், வா வா வா, நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டேன், எனக்கு தான் நீங்க பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தாவீது தான் குடும்பத்தாரை ஒரு நாளும் அற்பமா எண்ணவில்லை, குடும்பத்தாரை அற்பமா எண்ணல. நான் ராஜாவா கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு தன் குடும்பத்தாரை பார்த்து சொல்லல. தன்னுடைய ஆடுகளை பொறுப்போடு மேய்த்து வந்தான். ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு பாருங்க, கடினமா போய் இந்த ஆடுகளை சிங்கத்தின் வாயில் நின்று காப்பாற்றினான். ஒரு நாள் கரடி வந்துச்சு, ஆடுகளை பிடிச்சிட்டு போச்சு. ஆடுகளை தான் உயிரை பணயம் வைத்து, ஒரு ஆடு போனா என்ன அப்படின்னு கிடையாது, என் அப்பா என்ன நம்பி ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன வனாந்திரத்தில் விட்டுருக்கிறாரு, எங்க அப்பா தந்த பொறுப்பை, என் தகப்பன் சொன்ன பொறுப்பை, என் தகப்பன் என் வசம் ஒப்படைத்த அந்த பொறுப்பை நான் கரெக்டா நிறைவேற்றணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆடுகளை கரடியினுடைய வாயிலிருந்து காப்பாற்றினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்பா அம்மா இன்னைக்கு உயிரை பணைய வச்சு தம் பிள்ளைகளை அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்றால் உதாசீனப்படுத்துகிறது. அது அந்த பிள்ளைகளுக்கு பணத்தை குறிச்ச அருமை தெரியல, அந்த பிள்ளைகளுக்கு ரூபாவை குறிச்ச அந்த அருமை தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் தான் என்ன கஷ்டப்பட்டு நம்மளை நம்புறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தெரியல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவனுக்குள்ள இருந்த கடின உழைப்பை பாருங்க. எங்க அப்பா என்ன வனாந்தரத்துக்கு ஆடுகளை மேய்க்கிறதற்கு ஈசா என் தகப்பன் அனுப்பி இருக்கிறார். என் தகப்பன் என் வசம் கொடுத்த அந்த ஆடுகளை நான் பத்திரமாய் மேய்த்து என் தகப்பன் கையிலே நான் ஒப்பு கொடுக்கணும். இந்த கரடி என்ன, இந்த சிங்கம் என்ன, அதை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் துணையோட உயிரை பணயம் வைத்து
தாவீது தன் கடின உழைப்பால் ஆடுகளை மீட்டெடுத்து வந்தான். கடின உழைப்பு தான். அபிஷேகத்தை பெற்றுட்டு போய் நைட்டு 9 மணிக்கு படுத்துடுறது, காலையில் 8:30 வரைக்கும் என்னமோ சிங்கத்தை கட்டி போட்ட மாதிரி இங்கே தூங்குவாங்க. ஒரு மனுஷனுக்கு 14 மணி நேரம் தூக்கமாயா? கவுஸ் விசிட்டுக்கு வரேன், ஃபஸ்ட்டு 7:30 மணிக்கு தூங்கிட்டோம். சரி நாளைக்கு வரேன் 7:15 ஜோமனிரமா சிஸ்டர், இல்லை நாங்கள் தூங்கிட்டோம். 7:15 தூங்கிட்டீங்க, எப்போ எந்திரிப்பீங்க? மறுநாள் 7 மணி, ரயில்வே டைம் மாதிரி எந்திரிக்கிறாங்க. இந்த கொடுமை, உண்மையாகவே இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கு. எத்தனை மணி நேரம் தூக்கம்? ஒரு மனுஷனுக்கு 12 மணி நேரம் தூக்கமாயா? நான் 2:15 படுத்தேன், காலையில் 5:15 எந்திரிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? நீங்கள் டெய்லி என் ஷெடியூலில் கேட்டிங்கன்னா இப்படி தான் தூங்குவேன். பாஸ்டர் உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதுதான் வேலை, அதனால் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்களா? இல்லைங்க, அழைப்பு. ஆமென். அழைப்பு பிழைப்பு கிடையாது. உங்களை அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆமென். கடினமாக உழைக்கணும். ஆமென். 3வது அழைப்பில் முன்னேறுறதுக்கு என்னன்னா, முன்னேறன்னா ஒன்று அழைப்பில் முன்னேற வேண்டுமானால் ஆராதனை. ஹல்லேலூயா. இதுதான் முக்கியமான ஒரு படி. சிறு வயசில் அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்ற தாவீது 30வது வயது வரை தேவனை மனதார பாடி துதித்து கொண்டிருந்தான். ஆமென். தாவீது சொன்னாரு, துதிக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா, என் அரணே, என் கோட்டையே, என் துருகமே, என் பலத்த நம்பிக்கையே. அவர் சொன்னார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். தாவீது முன்னேறினதுக்கான, அழைப்பில் முன்னேறினதுக்கான படி ஆராதனை. ஹல்லேலூயா. 4வது காலத்துக்காக காத்திருந்தான். தாவீது என்ன செஞ்சான்? உங்கள் அழைப்பு முழுமையாக வெளிப்பட ஒரு காலம் உண்டு. அழைப்பு வெளிப்பட ஒரு முழுமையான ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் பொறுமையோடு உண்மையாய் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் பெற்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு நாள் அரண்மனை அழைப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஏய் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லலை. அரண்மனைக்கு சவுல் ராஜாவே அழைத்துட்டு வர்றாரு. சவுல் ராஜாவுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது சவுலுக்குள் தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து நுழைந்தது. தாவீது ஆராதித்தான், இசை வாசித்தான். தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவை அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமானார். ஆமென். அரண்மனையை தேடி ஓடல, சீட்டை தேடி ஓடல. அவன் என்ன செஞ்சான்? காலத்துக்காக காத்திருந்தான். கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரியா, கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரியா, எங்க அப்பா இப்ப உலக பிரகாரமா ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரியா, ஆடு மேய்க்கிற வேலை. அந்த ஆடுகளையும் நான் மேய்ப்பேன், ஆண்டவரையும் நான் ஆராதிப்பேன். ஆடுகளையும் நான் மேய்ப்பேன், ஆண்டவரையும் நான் ஆராதிப்பேன். கர்த்தர் என்னை உயர்த்தும் வரை அந்த காலத்துக்காக நான் காத்திருப்பேன். இன்னைக்கு காத்திருக்கிறதே இல்லை. சோறை போட்டவனே, அரிசியை போட்டவனே எடுனா என்ன ஆகும்? அரிசி தான் வரும். எடுத்த உடனே மைக்கு கொடு, மைக்கு கொடுண்ணா. ஆண்டவர் கூப்பிடுவாரு, சரண்யா வா இந்த மைக்கில் ஜோம் பண்ணு. இதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பு. ஆமென். பிரதராக கேட்கல, நான் ஆராதனை பண்ண பிரதர் நாளைக்கு நீங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணிடு. இதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பு. ஆமென். உங்கள் அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறத அடையாளத்துக்காக சொல்கிறேன். கர்த்தர் காட்டுவார், கர்த்தரை கொடுப்பார். ஆனால் தாவீது காலத்துக்காக காத்திருந்தான். நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? ஆராதிக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. அவராக கூப்பிடுவார், அவராக ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பார், அவராக ஒரு சீட்டை ஒதுக்குவார். ஆமென். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடை கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் வீடு தர சிமெண்ட் தர, ஆனால் இப்போ கட்டினா உங்கள் வீடு சொல்லுங்க அது பளிங்கு தர. அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. காலத்துக்காக காத்திருக்கணும். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் காலத்துக்காக காத்திருந்தான் கர்த்தர். அதனால அழைப்பிலே ஹல்லேலூயா முன்னேறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். நேரம் காணல, கடைசியா ஹல்லேலூயா அழைப்பில் முன்னேறுவதற்கு படி கூர்மையான மனசாட்சி. சொல்லுங்க ஹல்லேலூயா. அரசன் சவுல் பல முறை முயற்சித்தான். யார? தாவீது தன்னுடைய ஜீவனை காக்க இடம் விட்டு இடம் ஓடி ஒளிந்தான். தாவீதை கொல்றதுக்காக சவுல் பல முறை முயற்சித்தான். ஆனால் தாவீது தான் உயிரை காத்துக்கொள்ள பல இடத்துக்கு, தன் ஜீவனை காத்துக்கொள்ள பல இடத்துக்கு போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு நாள் சவுல் 3000 போர் வீரர்களோட 3000 யுத்த வீரர்களோட சவுல் தாவீதை தேடும் வேட்டையில இறங்கினான். 3000 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு தாவீதை கொல்றதுக்கு 3000 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு தாவீதை கொல்றதுக்கு சவுல் ராஜா வேட்டையாட வந்தான். ஆனா இந்த சவுலை தாவீது எத்தனையோ முறை கொல்லுகிறதற்கு வாய்ப்பை, வெட்டி போடுறதுக்கு வாய்ப்பை, கொன்று போடுகிறதற்கு வாய்ப்பை கர்த்தர் தந்தார். கர்த்தர் தந்தாரா? சூழ்நிலை வாய்த்தது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது இங்க சவுல் இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரு. தாவீதோட நண்பர்கள் சொல்றாங்க, எஜமான் ராஜா நீங்க சொல்லுங்க, இப்போ சவுலை போய் ஒரே ஒரு போட்டுட்டு நீங்க அரசனாகி விடலாம். அவன் செத்துட்டானா அடுத்து நீங்க தான் அரசன். ஒரே ஒரு போடு, நாங்க கொண்டு வந்துடுறோம். தாவீது சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கூர்மையான மனசாட்சி அவனுக்குள்ள, சார்பான மனசாட்சி இருந்துச்சு. தாவீது எழுந்து போய் சவுலோட சால்வையை வெட்டிட்டு வந்துட்டாரு. பக்கத்தில் போய் ஒரு குத்துனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ராஜா யாரு? தாவீது தான். ஆனால் அதை செய்யவே இல்லை, அதை செய்யவே இல்லை. ஒன்று தாவீது சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என்னை கை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால், சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அவரை கொல்லுகிறதற்கு அதிகாரம், அவர் மேல் கை போடுகிறதற்கு அதிகாரம் எனக்கு கிடையாது என்கிற ஒரு கூர்மையான மனசாட்சி தாவீதுக்குள்ள இருந்ததுனாலதான் தாவீதின் அழைப்பிலே படிப்படியாய் 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 ஒரு முன்னேற்றம் காணப்பட்டது. கடைசியா தேவ மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் அதனால தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்யணும். இப்ப கோலியாத்த காலுக்கு கீழே கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்பையும் கோலியாத்த காலுக்கு கீழே கிடக்கிற அவனை இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தா, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களில் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது எதை செஞ்சாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செஞ்சான். அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினான். ஆமென். காலேஜில் படிக்கும்போது எங்கள் சிஎம்எஸ் ஸ்கூலில் கெச்சம் மாமா தான் இப்படி பைபிளை தூக்கிட்டு போவேன், டிஷர்ட்டை போட்டு இன் பண்ணி, ஏய் என்னடா வாலிப பையன் இப்படி ஸ்டைலாக இருக்காம பைபிளை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டாங்க. ஹல்லேலூயா.
இதுதாங்க என்னை உயர்த்தினது, என் குடும்பத்தை வாழ வச்சது. அல்லேலூயா. இதை நான் சுமக்காம இதுதாங்க இன்னைக்கும் என்னை எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல என்னை கனம் பண்ண வைக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத வசனம் இல்லைனா, இந்த வேத வசனம் இல்லைனா தேவனுடைய நாமத்தை எந்த இடத்துலையும் ஒரு மனுஷி மகிமைப்படுத்த மறந்து போனா, நினைக்காம போனா நிச்சயமாய் அழைத்த அழைப்பிலே முன்னேற முடியாது. தேவ மகிமை அழைத்த அழைப்புல முன்னேறதுக்கு தாவீத கொண்டு போனது கடைசியாங்க சவாலை சமாளிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மேல் இருக்கும் அழைப்பை எந்த சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்க தயாராக இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அரச போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் ஆயாசமாய் இருக்கவில்லை. அவன் உடனே அரசனா மாறின உடனே எருசலேம் பட்டணத்தை பிடிக்க உடனே அவன் புறப்பட்டான். எருசலேமின் மனுஷர்கள் தாவீதை கடுமையாக பயமுறுத்தினார்கள். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே, அழைப்பு உங்க மேல இருக்கும்னா, கிருபை உங்க மேல இருக்கும்னா, எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் அந்த சவாலை சமாளிக்கணும். நீங்க பெண்ணா இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட நேரத்துல தான் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் என் மதிய கடன் கொடுத்துட்டேன். நோ, ஆண்டவர் சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. மற்றவங்களை மனசை காயப்படுத்துற வார்த்தை எந்த ஒரு மனசி கர்த்தர் கொடுத்த அழைப்புல உண்மையா இருக்கும்போது மற்றவங்க மனசு காயப்படும்படி பேச மாட்டாங்க. மற்றவங்க தங்களுடைய இருதயத்தை காயப்படுத்த பேசினா அமைதியா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அரசனா இருக்க வேண்டியவன், அரச போகத்தில் இருக்க வேண்டியவன் உடனே ஆட்சிக்கு வந்த உடனே எருசலேமை விட்டு புறப்பட்டான். எருசலேமின் மனுஷர்கள் எல்லாரும் தாவீதை கடுமையாக பயமுறுத்தினார்கள். நீ உள்ள வந்தனா தாவீதே, எருசலேம் மனுஷர்கள் சொன்னாங்க, உள்ள வந்தனா குருடர்களும் சப்பானிகளும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கொந்தளித்தார்கள். அரசனா பதவி ஏற்ற உடனே தாவீதுக்கு சவால் வந்தது. உங்க அழைப்பில் நீங்க தீவிரமா இருக்கும்போது சத்துரு சகித்து கொள்ள மாட்டான். நீங்க அழைப்புல உறுதியா இருக்கும்போது சத்துருவால தாங்க முடியாது. அழைப்புல நீங்க உறுதியா தீவிரமா இருக்கும்போது சத்துருவுக்கு பிடிக்காது. ஆனா தாவீது, எருசலேம் மனுஷர் பயங்காட்டினாங்க, பயப்படல. குருடனும் சப்பானிகளும் வந்து உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க, பயப்படலங்க. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 5:17, தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். உங்க அழைப்பில் தீவிரமாக எழும்பும்போது சத்துருக்களின் சேனைகள் கலங்கி போய் உங்களை அழித்துவிட ஓடி வருவார்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தங்களிலே வெற்றியை தருவார். ஆமென். சவாலை சமாளிக்கணும். ஆமென்.